அழகாக நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சுஞ்சி ஃபேமிலி சீரிஸோடைய எபிசோட் 6 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போசங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் நம்ம அது கூட இருக்க விலகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச யார் ஸ்கிப் பண்ண பொறுமையாக பார்ப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்டில் ஹார்ட் வச்சு போடுங்க. ஏன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் சூப்பராக போகும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் மட்டும் லைக் போடுங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 எபிசோட் போட்டுப்போம். அந்த எபிசோட பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ அந்த கதையை புரியும். சரி வாங்க நம்ம கதை கொள்ள போகலாம். காலையிலேயே பார்த்த ஹீரோவும் ஜாக்கிங் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவனுடைய மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாமே அவனை பற்றி தான் யோசிக்கிறாங்க. அதாவது நேற்று கொட்டணும் சொன்ன அந்த விஷயத்தை வச்சு இப்போ அவனை யோசி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நேஷனலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க நம்ம மினாமியும் இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு தேவையில்லாம நான் எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன், என் வேலை என்னமோ அதை நான் போய் ஆகணும். சரி ஓகே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வெளியே வரேன். மினாமி சொல்லுண்ணா என்ன காலையிலே கிளம்பிட்டேன். குட் மார்னிங். நீங்க என்ன பண்ற? நான் ஜாக்கிங் போயிட்டு வரேன். நீ எதுக்காக காலையிலே நெளிஞ்சிட்டு இருக்கேன்? அது ஒன்றும் இல்லை எனக்கு இப்போ பண்ணாதான் ஜாக்கிங் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அப்படியே நான் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னா எப்பவுமே லேட்டாக போறவே எதுக்காக இன்னைக்கு மட்டும் இவ்வளோ அவசரமா போறேன்? நெக்ஸ்ட் வீக் தான் உன்னுடைய நேஷனல் ஸ்டூடெண்ட் போஸ்ட் காம்படிஷன் நடக்குதுன்ற விஷயம் தெரியாது உனக்கு. அதனால நான் அப்பா அப்புறம் மற்ற சிப்ளிங்ஸ் எல்லாமே உன் மேலே அந்தளவுக்கு அக்கறையா இருக்கும். அதனால தேவையில்லாம பதட்டப்படாம எந்த ஒரு விஷயம் அதெல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோ. கொஞ்சமா ப்ராக்டிஸும் பண்ணு. ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பார்த்து எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். இப்பயே நான் கிளம்புற பாரு அப்படின்னு நம்ம கூட சொல்றதே காதில் வாங்க மாட்டா பாரு. இன்னுமா எவ்வளவு மனசு சொல்ல கூடுது ஆனால் சொல்ல மாட்டான் இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம பன்றியும் காமிக்க அப்போ பார்த்தா நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு இருக்கான். என்ன வேல் ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும். நீ அராட்டா கிட்ட வந்து சாப்பாடு அதிகமாக கேட்டினா அவன் அதிகமாக போட மாட்டான். கோயத்து வீட்டிலேயே 10 ரூபான்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சுதானே அவனுக்கு அதிகமாக போட மாட்டான். போனா ஜாக்கிங் உடனே கூட்டம் போயிடுவான். அதனால தான் நீ கம்மியாக சாப்பிடல, நாங்களே போட்டோமா. ஆனா நீ சப்பியா இருந்தா தான் பார்க்க நல்லா இருப்பேன். வந்துட்டேடா ஆராட்டா. குட் மார்னிங் பண்றி. என்ன காலையில பண்ணிட்டு இருக்கேன்? ஒன்னும் இல்லை, எனக்கு என்ன டேட் எங்க போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் யூனிவர்சிட்டி கிளம்புறதுக்காக இப்போ போறதுக்கு முன்னாடி உனக்கு சாப்பாடு கொஞ்சம் வச்சுட்டு போறேன். எதுக்காக இவனுக்கு இவ்வளவு சாப்பாடு போட்டேன்? அவ்வளோ சாப்பாடுலாம் போலடா. நீ வேலைக்கு இந்த மாதிரி சாப்பாடு கம்மியாக போறதுனால அப்ப ரொம்ப ஒல்லியா இருக்கான். யார் இவன் ஒல்லியா இருக்கான்? வீட்டு ஒல்லியா இருக்கான். வெளியே ஜாக்கிங் கிட்ட விட்டு வர மாட்டான். அதனால தான் சோரி அவனுக்கு கம்மியாக பண்ணுன்றேன். ஆனா நீ இப்படி சொல்லியே சாப்பாடு அவனுக்கு போடாம வச்சுன்னா அவன் என்னமோ ஒல்லி ஆயிட்டு செத்து போடுவானே. இதை கேட்டுட்டு வேலையோ உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ கடிச்சு கொடுத்து பேக் சைடில் என்ன எங்க காலையிலே ஓடிட்டு சொல்லிட்டு செய்யணும் வர வாடா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுறியா? ரெடி பண்ணி கொடுக்கட்டுமா? நான் உனக்கு சின்ன பையன் கிடையாது, நானே ரெடி பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு, உனக்கு டைம் ஆகுதுல. ஆமா அப்புறம் இவனுக்கு என்ன சங்கதி? இங்க பார்த்து கீழே போட்டே ஆயிட்டு இருக்கான் போயிடும். இன்னொரு பக்கம் நம்ம மினாமியோ பிராக்டிஸ் நல்லா பண்ணிட்டு இருக்க பசங்க எல்லாருமே அங்க பாத்தியா சுஞ்சி ஃபேமிலியை சேர்ந்து அந்த பொண்ணு பயங்கரமா கலக்கிட்டு இருக்கான். ஆமா அவங்க என்னுடைய இன்ஸ்பிரேஷன். அடுத்த வாரம் அவங்களுக்கு நேஷனல் வேற காத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவளும் வேலை வந்து சர்வ் பண்ணலான்னு பாக்கேன். அந்த டைம்ல வந்து மினாமியும் கொட்டனா சொன்ன அந்த விஷயத்த வந்து யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டு காலை லைட்டா ஸ்லிப் பண்ணிடுவான். இதனால கால் கொஞ்சம் லைட்டா துளுக்க பிடிச்ச மாதிரி ஆயிடும். தேவலாம அதெல்லாம் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும். சரி 5 மினிட்ஸ் பிரேக் விடுறாங்க. அதுக்கப்புறம் மினாமியா வரும்போது அவருடைய ஃபேன்ஸ் எல்லாமே அங்க வந்துட்டு அவளை பார்த்துட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. நீங்க இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவளை பத்தி உங்களுக்கே தெரியும், எப்பவுமே ஏடக்கூடமான பதில மட்டும் தான் சொல்லுவான்றது. அது போல இவங்க கிட்ட சொல்ல என்னது இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு திருன்னு முடிக்குதுங்க. டென்னிஸுக்கும் பொம்மைக்கும் என்னங்க சம்பந்தம்? சரி இருந்தாலும் நீங்க பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் பார்த்தா ஒருத்தியை பார்க்க சீனியர் நாயும் என் கூட வந்து விளையாடுறீங்களா? வச்சுமா பிட்டு தோக்கறங்க இதுல டிங்க் வாங்கி கொடுக்கணும் சாப்பிடுறதுக்கு அவர் கான்ஃபிடென்ட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா விளையாடுறதுல நம்ம மின்னாமி போட்டு தாக்கிட்டு இருக்கா. அவளால தாக்க முடியல, மூச்சு வாங்குது அவளுக்கு. திரும்பியே தோத்துட்டேனா சரி எப்பவுமே நான் தான் ஜெயிப்பேன். காமெடியாச்சு உங்க கூட விளையாடும் போது காமெடியாச்சா நான் உங்க சீனியர் கொஞ்சமாச்சும் மதிக்கணும்ன்றது கிடையாதா? அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டு இருக்கேன். ஆஃப்டர் எனக்கு முன்னாடி இருந்த நேஷனல் நடந்தப்பவே அது முடிஞ்ச அடுத்த செகண்ட் நான் வந்து கிராஜுவேட் ஆயிட்டு கிளப்ல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். நீங்க தான் என்னுடைய ஆசை. அதுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப நன்றி. விடு நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா இந்த இடத்துல வேலை பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த இடத்துல வரும்போது இந்த டீம் வந்து என்ன நம்பி இருந்துச்சு. அதாவது நேஷனல்ல நான் ஜெயிக்கணும், எல்லாருக்கும் நான் பரிசு வாங்கி கொடுக்கணும், என்னோட ஸ்கூலுக்கு நான் பெருமை சேர்க்கணும்னு. ஆமா நீங்க நல்லா ஒர்க் பார்த்தீங்க தானே? ஆமா அதிகப்படியான ஒர்க்கும் உழைப்பும் இருக்கிறேன். என்னால எல்லாருடைய சப்போர்ட்டோட நான் நம்பிட்டு இருந்தேன் சக்சஸ் ஆக முடியும்னு. என்ன சொன்னீங்க சீரியர்? ஆனஸ்டா சொல்ல போனா நம்ம ஸ்கூல்ல இருக்கிற டென்னிஸ் டீம் வந்து ரொம்ப வீக்கானது. நீ இப்போ வரப்போற நேஷனல்ல ஜெயிக்கிறத பத்தி தான் அது எப்படிப்பட்ட அடையாளத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துன்றது உன் கையில தான் இருக்கு. நீ மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா நம்மளுடைய வீக்கான டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறின மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த வருஷம் எல்லாமே உன் கையில தான் இருக்கு. கிடைக்கிற வாய்ப்பை விட்டுறாத. ஏன்னா நேஷனல் சாம்பியன்ஷிப்ன்றது ஒவ்வொரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டோடைய கனவு. நல்லா புரிஞ்சது சம்பாய். அப்போ நீங்க எல்லாம் வயசுல இது மாதிரி தான் எதிர்ப்பீங்க என்ன மாதிரியா? என்ன வேறு பத்தினத்துக்கு நீ இப்படி சொல்லிட்டு இருக்கியே? ஆமா விளையாட்டு தெரியாதனால தான் அப்படி சொல்றேன். அப்போ வாடி திரும்ப ஒரு மேட்ச் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து சில பொண்ணுங்க பொருளி பேசுறது நம்ம மினாமி காதல வாங்குறான். ஏப்பா யூனிவர்சிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல வந்து பிரசிடென்ட் வந்து ஃபெயில் ஆயிட்டாலுமே. ஆமா அதனாலதான் அவங்க ஆஃப்டர் டென்னிஸ் காம்படிஷனுக்கு அப்புறம் ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கல. அந்த போட்டிலையும் ஜெயிக்காதனால எந்த விதமான ஜாபும் அவங்களுக்கு கிடைக்கல. எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் இல்லாதனால அவங்க வேலையை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா இருந்தாலுமே அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியா டென்னிஸ் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஏதோ அந்த ரெக்கமெண்டேஷன் கிடைக்காதனால அவங்க அப்படியே குவிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கான ஒரு ஜெயிக்கிற விஷயமா மாறும், அதனால எல்லாருக்கும் ஜெயிக்கணும் நீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை அவளும் யோசிச்சு பார்க்கறான். ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். முதல்ல இந்த இடத்துல வரும்போது 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அதிகமாகப்படுத்திக்கின்னு டென்னிஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக் கொடுத்துருப்பாங்க நம்ம செம்பாய், அதாவது சீனியர். ஆனால் நம்ம மினாமி வந்து அந்த வயசுல நல்லா துடிப்பா விளையாடிருப்பான். அவளால சுத்தமா முடியல. ஏப்பா நீ உண்மையிலே ஜீனியஸ் தாமா? ஜீனியஸா? நான் அப்பெல்லாம் கிடையாது, நீங்களும் ஒன்றும் பிரமாதமான ஆள் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த நாட்கள். அதுக்கப்புறம் பார்த்தா அவள் வீட்டு கிளம்பி வர இன்னொரு பக்கம் ஹீரோவும் வீட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மேடம் அரட்டா கொஞ்சம் இங்கே வந்து பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம மினாமி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிம்மில் தான் காலைல லைட்டாக வலி ஏற்படுதுன்னு அவ்வளோ
நிறுத்த இந்த பக்கம் ஹீரோவும் உள்ள வர ஆரம்பிக்கிறான். என்னப்பா வேணும் உனக்கு? கரெக்டா என்னடா ஆச்சு? உள்ள வரேன். நெக்ஸ்ட் சாட்டர்டே தானே உனக்கு நேஷனல் ஸ்டூடெண்ட் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன். ஆமா, நீ என்னோட லிட்டில் சிஸ்டர். ஆமா, அதுக்கு என்னதுடா? எதுக்குடா பயமுத்துற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கேன்? நான் உனக்கு ஒரு ட்ரைனரா மாற போறேன் இதுக்கப்புறம். என்னது ட்ரைனரா? ஏன்டா எனக்கு ட்ரைனர்லாம் வேணாம், நீ என்னை பத்தி கவலைப்படாத. என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் அந்த இடத்துல வந்து பார்த்து நீ கிளாப்ஸ் கொடுத்தா போதும். ஆல்ரெடி ட்ரைனிங் செட்டில் தான் நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். உனக்கு அடிபட்டு இருக்கு கரெக்டா? எப்படா கண்டுபிடிச்சேன்? அந்த மாதிரி ஷாக்கா இருக்கா. என்னடா பேசுறேன்? எனக்கு ஒண்ணு இல்லை, நான் எனர்ஜெட்டிக்கா தான் இருக்கேன். என்ன எந்த விட அடியும் உடல இருந்துட்டு அவளுக்கு. இங்க பாரு, நம்மளோட வீட்டுல இருந்த மேட் அவங்க என்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நீ பாத்ரூம்ல உன் காலில் கட்டு மட்டும் இருந்தது அவங்க பார்த்துட்டாங்க. முளைக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அடுத்த வாரம் உன்னுடைய நேஷனல் இருக்கிறதுனால இப்போத்துல இருந்து நீ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அதை கொஞ்சம் சரி பண்ண மட்டும் தான் உன்னால நேஷனல்ஸ்ல நல்லா விளையாட முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இவன் சொல்றது உண்மைதான். நான் ஒன்னும் சும்மா சொல்லல, உனக்கு ட்ரைனரா இருக்குன்னு. வீட்டுல நீ இந்த இடத்துல வந்து எந்த விதமான ப்ராக்டிஸ் பண்ணாம அதுக்கு சரியான முறையில மசாஜ் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ராக்டிஸ் பண்றது மூலமா ஹீல் பண்ணலாம். நீ வெளியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ ஒரு ட்ரைனர் கிட்ட. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து நான் உனக்கு எல்லா விதமான ஹீல் பண்ற விஷயத்துல நான் ஹெல்ப் பண்றேன். இன்னொரு பக்கம் ஓகோவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். அதாவது கொட்டணும் அந்த விஷயத்த சொல்லணும். அடுத்த நிமிஷமே அவன் அந்த விட்டு போன பிறகு எல்லாருமே அது விளையாட தான் எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா சின்ன பண்ணி அதை விளையாட்டா தான் சொல்லியிருப்பான். ஆமாமா, மிச்சப்படி சீரியஸ் எல்லாம் ஒன்றும் ஆகுது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை இவனுக்கும் அவனுக்குமா. ஆனால் நம்ம தியரிட்டிக்கலா வந்து நம்ம சேஃபாவும் சொல்றான், இல்ல வாய்ப்பு இருக்கு. இவளுடைய வயசும் கரெக்டா இருக்கு, அவனுடைய வயசும் கரெக்டா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பெரியவன் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா மேரேஜ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அபிஷியலா யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சொன்ன வார்த்தையை கேட்டு நம்ம ஓகாவும் ஷாக் ஆகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவளுக்கு மசாஜ் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு மேலே நீ ரொம்ப நல்லா வந்தாண்டா ஆரட்டான். என்ன கொஞ்சம் லைட்டா நீ பொம்பளை ஜோக்கு கேக்குது உனக்கு? ஏய் அப்படிலாம் கிடையாது, வாய மூடு. என்னோட பக்கம் ஹீரோக்கும் இவன் என்னுடைய சிஸ்டர், அதை நான் மறந்துடக்கூடாது எப்பவுமே அப்படின்னு தேவலாமலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளும் அடுத்த வாரம் வர பயங்கரமாக கலக்க போகிறேன் மேட்ச்சில். பாரு, தேவையில்லாமல் திரும்ப திரும்ப நீ உன்னை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. கரெக்டாக பக்காவாக விளையாடினா கால் அடிப்படாமல் இன்னமும் பத்திரமா பார்த்துக்கலாம். உண்மையை சொல்ல போனால் என் டீமில் நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு என்னுடைய சீனியர் சொன்னாங்க தெரியுமா. அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்காக வச்சு அந்த இடத்துல நான் போயிட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஜெயிச்சு தீரணும் அவங்களுக்காக வச்சு. ஹீரோவை புரிஞ்சுனா யாரோ ஒருத்தங்களுக்காக இவன் இந்த அளவுக்கு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் இந்த காயத்தெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அந்த அளவுக்கு இது ஜெயிக்கணுன்றது தான். இல்லை நீ அந்த மாதிரி சொல்கிறது ஃபஸ்ட்டு நிறுத்து. நீ இந்த மாதிரி ஜெயிக்கணுன்றது ஆசை எல்லாமே நல்ல விஷயம் தான். பட் ஆனால் நீ இந்த இன்ஜுரி வந்து பெருசாக கண்டுக்காம திரும்ப திரும்ப அப்படி விளையாடினா இந்த இன்ஜுரி ரொம்பவும் பெருசாயிடும். கரெக்டாக நீ நேஷனல் போகிற அந்த சமயத்தில் இது வேலையை காமிக்கும் உனக்கு. அப்புறமா நீ ஜெயிக்கணுன்ற கனவு கூட அவங்களுக்காக அது அப்படியே கலைஞ்சிரும். இப்போ புரியுதா எதுக்காக நான் இப்படி சொன்னேன்னு? நான் ஸ்ட்ரெச்சிங் முன்னால இப்போ நான் உனக்கு பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அதுக்கப்புறம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பாராட்டா நல்லா இருக்கா இல்லை இன்னும் சுகம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தாயே ஏய் என்ன பண்ற ஃபோக்கஸ் பண்ற அதில் போயிட்டு என்னையண்டா பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் ஹீரோக்கு கொஞ்சம் இருக்கு, அவளுக்கு என்னன்றது தெரியல. அவள் அதை நோட்டீஸ் பண்ணல. இந்த ஏஜில் வரது தான் எல்லாமே. ஆனால் இவர் இன்னமும் சின்ன பொண்ணா இருக்கனால அதை நோட்டீஸ் பண்ணல. எதுக்குடா தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வாங்கி சொல்லிட்டு கழுத்த வீட்டில் ஒன்று ஹீரோ காரி துப்புறான். சரி ஓகே சம்பவம், எனக்கு நல்ல வேலை எனக்கு பண்ணீங்க, நான் போயிட்டு வரேன். அந்த மாதிரி கூப்பிடாத எத்தனை முறை சொல்றது முடியாது. இவளுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா என்னதான் நாங்க ரத்த சொந்தங்கள் இல்லைனாலும் இவர் ரத்த சொந்த மாதிரி எப்பவுமே அதே மாதிரி தான் நடந்துக்கிறான். நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி. இன்னொரு பக்கம் பார்த்தா கொட்டணும் அந்த நின்றுட்டு இருக்கிறது ஹீரோவும் பார்க்க. ஹீரோக்கு இன்னொரு பக்கம் அந்த ஞாபகம் தான் வருது. பாத்ரூம்ல இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தது. என்ன இவ அமைதியை பார்த்துட்டு இருக்கான், என்ன ஓடுது இவளுக்குள்ள. சரி ஷவர் ரொம்ப காலியாக தான் இருக்கு பாரு, போய் குளிச்சுட்டோம் சீக்கிரமா தூங்க, காலையில ஸ்கூலுக்கு போனல. அண்ணா உங்களுக்கும் மீனாமிக்கும் என்னாச்சு? வெறும் ட்ரைனிங் தான். இது கேட்டு அவ்வளோ ஷாக் ஆகவே உங்களுக்குள்ள எதுவும் நடக்கலையா? அப்போ என்ன நடக்கணும்னு ஆசைப்படுற நீ? எதுக்காக இந்த மாதிரி நம்ம கிட்ட கேள்வி கேட்டு இருக்கா? ஒரு வேலை மீனாமி கூட நான் இன்ஜூரி சரி பண்றதை பார்த்துட்டு போலும், அதனாலதான் இவ கேட்கறாள். சுத்தமா புரியலையே. சரி எனக்கு நல்லா புரியுது எதுக்காக நீ இந்த கேள்வி கேட்கறீங்க என்கிட்ட. ஒன்னல அப்படின்னு அதுக்கப்புறம் அவன் மழிப்பிட்டு அந்த கிளம்ப. அதுக்கப்புறம் மீனாமியோடைய செமிஃபைனல் நடக்குது. அதில் பார்த்தா அவங்க கலக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஞாபகம் வர எதையுமே பொருட்படுத்தாம நான் ஜெயிக்கணும், அதுதான் இந்த இடத்துல தேவை. என்னுடைய சீனியருக்காக, என்னுடைய மற்றவங்களுக்காக, என் அண்ணனுக்காக, எல்லாருக்காகவும் இது நன்றியை சொல்லி நான் ஜெயிக்கணும். இதை விக்டர் எனக்கு தான் சொல்லிட்டு அவளும் கடைசியா ஒரே ஒரு அட்டாக் பண்ணுவா. அதோட கேம் ஓவர். இல்ல ஜெயிச்சது வந்து ஷின்ஜோ ஹைஸ்கூல். பார்த்தாலும் மீனாமியோட ஸ்கூல்ல சேர்ந்தவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. மீனாமி கலக்கிட்டா கேம்ல. ஃபைனல்ஸுக்கு போக வேண்டிய நம்மளோட டீம் இப்போ நினைவாக போகுது. சூப்பரான சர்வ் பண்ண சீனியரும் வாங்கப்பா எல்லாரும் டைம் ஆகல, ரொம்ப நன்றி மீனாமி அப்படின்னு சீனியரும் அவளை பார்த்து சொல்ல, என்ன பேசுறீங்க செம்பாய், விக்டோரி வந்து நம்மளுடைய டீமுக்கானது, அடுத்த சண்டே வந்து ஃபைனல்ஸ் இருக்கு, எல்லாரும் தயாராகுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகலாம். பார்க்க மீனாமியும் போகும்போது அவ காலில் திடீர்னு அடி திரும்பியும் பெருசா ஏற்படுது. அந்த வழினால அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் நினைப்பான். என்ன பக்கம் சீனியர் இதை பார்த்து நோட்டீஸ் பண்றாங்க அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வந்து ஒரு புக்கை வச்சு தான் அவளுக்கு எப்படியெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணணும், இன்ஜுரியை குணப்படுத்துக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே அவன் அந்த புக்கை படிச்சு தான் இவளுக்கு ஒவ்வொன்று தான் செஞ்சுட்டு இருக்கான். அவ பதிலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த வாரம் சண்டேல தான் உனக்கு ஃபைனல் மேட்சா கலக்கணும்னா புரிஞ்சுது அதுக்குள்ள எந்த விதமான காயமும் படாம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய ரூமுக்கு வந்துட்டு இந்த புக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியாக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா சண்டேவும் வந்துடுது. அதாவது நேஷனல் ஃபைனல்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் இன்னைக்கு தான் நடக்க போகுது. அப்போ பார்த்த காலையில ஹீரோவும் வரேன் குளிச்சுட்டு வந்த உடனே பார்த்தா இவன் அரகுற ட்ரெஸ் போட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். எதுக்காக நீ இந்த மாதிரியான துணியை போட்டு இப்படி உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன்? நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? இது என் வீடு, என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். நீ என்னுடைய சிப்ளிங் தான்டா. சரி அப்போ நீ மட்டும் இப்படி போட்டிருக்கியா, அதை பற்றி நான் எதனா சொன்னேன்னா எல்லாரும் சம்மந்தம். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, உனக்கு தேவையான எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறதுக்கு தயாராக சொல்லிட்டு அவரு கிட்ட வந்து ஒரு மாதிரி நடந்துக்க. எதுக்கு என்ன கலாய்ச்சிட்டு இருக்க?
காலையிலேயே விருப்பத்தவரை மினாமி எங்க ஃபைனல்ஸ் கிளம்பிட்டால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல வேணுமோ. ஆமா இன்னைக்கு ஃபைனல்ஸ் தானே அவனுக்கு, நான் அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சேகா வந்து எடுத்துக்கு வந்துட்டு ஏன்பா காலையில இருந்து யாராச்சும் மினாமியை பாத்தீங்க, என்ன சொல்ற அவன் இந்த இல்லையானு, மார்னிங்ல இருந்து அவளை தேடிட்டு இருக்கேன் காணும். ஒருவேளை அவள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு காலையில கிளம்பிட்டு இருப்பாளா இன்னைக்கு ஃபைனல்ஸ்ன்றதுனால. இல்லையே அவளுடைய ஷூ அப்புறம் அவன் எடுத்துன்னு போற அந்த பேக் எல்லாமே அங்கதான் இருக்கு, என்ட்ரன்ஸ்ல வச்சுட்டு தான் போயிருக்கான். அதுக்கப்புறம் ஓகாவும் கொட்டனும் வர, ஓகா கொட்டனும் நீங்க எங்கன்னா மினாமியை பாத்தீங்களா, இல்லையே. அதுக்கப்புறம் ஷியோன் கிட்டயும் கேட்க ஷியோனும் தெரியலன்றான். அட கடவுளே அவ எங்கேயுமே இல்லைனா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மினாமி அப்பனா அவ வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு ஈர சொல்ல, அதோட ஒரு ஷாக்கோட இந்த இதுல இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட் சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் போட்டு மறக்காம கமெண்ட்ல ஹார்ட் மதி போடுங்க, நானும் பத்துச்சுறேன். கொட்டணும் வேற வீட்டை விட்டு போயிட்டுட்டான், எதனாலும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு வேற காயப்பட்டிருக்க காலில், இன்னொரு பக்கம் ஜெயிக்கணும் வேற ஃபைனல்ஸ்ல. இத்தனை விஷயங்கள் இருக்கும் போது அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து பார்ப்போம். சரிங்க சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.